என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உலகத்துல விருச்சிக ராசிக்காரர்களை என்போல் காதலிப்பவன் உலகத்தில் யாரும் இல்லை. நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்களை தேடி கண்டுபிடித்து வந்து உங்களுக்கு மலர்ச்சென்று கொடுப்பது என் பழக்கம். அவ்வகையில இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் விருச்சிக ராசிக்கு உலகத்துல ஒரு அம்பாசிடர், பிராண்ட் அம்பாசிடர்னா அது நான் தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால விருச்சிக ராசிக்காரங்க எனக்கு மட்டும் தான் ஜாதகம் பார்ப்பாங்க, வேற யார்ட்டையும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்க சொன்னது நடந்துச்சா? 9ஆம் இடத்துல குரு வந்தார், வந்ததே நடந்துச்சா? ஏதாவது அள்ளித்திருந்தார். 4ஆம் இடத்துல ராகு, அதே மாதிரி 3, 4 கூடிய சனி ஆட்சி பெற்று அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார். அவர் இப்போ தான் 5ஆம் இடத்துக்கு போயிருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஜூலை 27க்கு அப்புறம் சனி வக்கரமாகிறார் தெரியுமா? ஹாப்பி நியூஸ் ஐ எம் கோயிங் டு டெல். அப்போது 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும் போது, சனி கொடுத்தால் எவர் 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது அந்த சனி 5, 6, 7 பார்க்குறார், வக்கரம் பெற்றவர். அடடா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது, கல்லுக்குள் ஈரம். நீங்கள் காதலிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆடி மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் என்ன விதமான விஷயங்கள்லாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் கடன் அடைக்க போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் செல்வ வளம், குபேர சம்பத்துகள் வரப்போகிறது, யார் யார் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்க போகிறது, குழந்தை பிறக்க போது போன்ற நிறைய தகவல்களோட ஒவ்வொரு ராசிக்கான பதிவுகளை நாம் பார்த்து விடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உலகத்துல விருச்சிக ராசிக்காரர்களை என்போல் காதலிப்பவன் உலகத்தில் யாரும் இல்லை. நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்களை தேடி கண்டுபிடித்து வந்து உங்களுக்கு மலர்ச்சென்று கொடுப்பது என் பழக்கம். அவ்வகையில இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்க, குருஜி உங்களை தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். விருச்சிக ராசிக்குன்னு உலகத்துல ஒரு அம்பாசிடர், பிராண்ட் அம்பாசிடர்னா அது நான் தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால விருச்சிக ராசிக்காரங்க எனக்கு மட்டும் தான் ஜாதகம் பார்ப்பாங்க, வேற யார்ட்டையும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்க சொன்னது நடந்துச்சா? 9ஆம் இடத்துல குரு வந்தார், வந்ததே நடந்துச்சா? ஏதாவது அள்ளி தருவார்னு சொன்னாங்க. அள்ளி தந்த வானம் கிள்ளி கூட தரல சார். பெருசாக ஒன்றுமே நடக்கல சார் இந்த வருஷம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இது நாள் வரைக்கும் நீங்கள் 1, 2 தப்பு பண்ணல. என்னது? 4ஆம் இடத்துல ராகு, அதே மாதிரி 3, 4 கூடிய சனி ஆட்சி பெற்று அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார். அவர் இப்போ தான் 5ஆம் இடத்துக்கு போயிருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஜூலை 27க்கு அப்புறம் சனி வக்கரமாகிறார் தெரியுமா? ஹாப்பி நியூஸ் ஐ எம் கோயிங் டு டெல். அப்போது 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும் போது, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நிறைய பேருக்கு குழந்தை பிறக்க போகுது. நிறைய பேருக்கு 5 கோடியன் வக்கரம் ஆகும் பொழுது, 5ஆம் இடத்துல சனி வக்கரம் ஆகும் பொழுது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்கள் பக்கம் வரப்போகுது. நிறைய சொத்து வாங்க போகிறீங்க. சொத்து வந்து ஷேர்ஸாவோ, மியூச்சுவல் ஃபண்டாவோ, அல்லது நீங்கள் வந்து சொத்துங்கிறது என்ன, காராகவோ ஏதோ ஒன்று வாங்குவீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது அந்த சனி 5, 6, 7 பார்க்குறார், வக்கரம் பெற்றவர். அடடா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது, கல்லுக்குள் ஈரம். நீங்கள் காதலிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், 1, 6 கூடியவர். 8ஆம் இடத்துல மரம் ஒரு விபரீத ராஜயோகம், அரசு சம்மந்தப்பட்ட சப்போர்ட்டு. அதே மாதிரி செவ்வாய்ங்கிறதுனால கவர்மெண்ட் அதிகாரிகளாக இருந்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள், போலீஸு துறை, காவல்துறை, இராணுவம், அடிதூள் உங்களை என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு போகிறீங்க. செவ்வாய் தரும் பிரச்சனைகள், அதாவது அது நம்ம கூட இருக்கிறவங்க சார் ப்ராப்ளம் பண்ணுறான் சார், எல்லாம் சரியாயிடும். 9ஆம் இடத்துல யார்? குரு பகவான் இருக்கிற இடத்துல சூரியன் வருகிறார். ஜாபுல மிளிர போறீங்க. ஜாபுல நீங்க தான் புகழேணியின் நம்பர் 1, புகழேணியின் உச்சத்திற்கே செல்ல போகிறீர்கள். இதெல்லாம் நடக்கும். இப்போது சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஒரு பாயிண்ட் என்னன்னா, அது உங்களுக்கு பாதகாதிபதி வீடு என்பதாலும் ஜாபுல தேவையில்லாத நபர்களை அனுமதிக்காதீங்க. இந்த உறவு உங்களுக்கு முடியும். இதனால் வரைக்கும் என்கிட்ட நல்லா பழகிட்டு இருந்தார் சார், உனக்கு கொடுக்கலாம் தான், ஆனால் நீ இருக்கிற வேலைக்கு எடுத்து விட்ருவேன், மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவீங்க. அதனால உங்களோட பழகினர் உங்களை விட்டு பிரிஞ்சிருவார் ஆஃபீஸில், குலீக். ஸோ இதை இவன் கண் முடித்து அதை அவன் கண் விடல்மாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயத்தை யார் நல்லா செய்வாங்கங்கிறத பார்த்து அவர்கிட்ட கொடுக்கணுமே தவிர பழகிட்டாங்கிறதுக்காக வேலை கொடுக்கக்கூடாது. நண்பா, இப்போ ஒர்க்கு வேறு, பர்சனல் வேறு. பர்சனலை தூக்கி ஒர்க்கில் போட்டு குழப்பிக்காதீங்க. விருச்சிகராசிக்காரர்கள் யார் ஒர்க் பண்ணுறான்னா அவனுக்கு சான்ஸ் கொடுங்க. பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை இதுக்குள்ளே கொண்டு வராதிங்க. அப்போது 10 கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும்போது இதனால் உங்கள் உறவு என்பது பிரியும். அதே மாதிரி 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சூரியனும் புதனுமாக சேர்ந்து 10ஆம் இடத்தில் வருகிறார்கள். அப்போ என்ன ஆகும்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 2nd வீக்லலாம் ஜாபில் ரொம்ப பிஸியாக இருவீங்க. உங்களை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். ஆனால் இதே 7, 12 கூடிய சுக்கிரனும் நீச்சமாவதால் கணவரை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சிச்சுவேஷன் என்பது ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும், ஆடி மாதம் முழுவதும்
கணவர் உங்கள் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இருக்க மாட்டார். அவருடைய அவர் வருவார், வீட்டில் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும், ஒரு கெஸ்ட் மாதிரி வருவார், கெஸ்ட் மாதிரி போவார், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, பொழப்ப பாருங்க, நல்லா சம்பாதிக்கிற ஒரு மாதம், அருமையாக இருக்க போகிறீங்க. ஆடி மாதம் உங்கள் மாதம். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. அவ்வகையில் இந்த ஆடி மாதத்துக்கான சிறப்பு என்று பார்த்தால் கடக ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிப்பதைத்தான் நாம் ஆடி மாதம் என்று சொல்லுகிறோம். ஸோ பெரும்பாலும் இந்த சூரியனை நம்ம எப்படி கருதுகிறோம் என்றால் பிதா, அதாவது அப்பான்னு கருதுகிறோம். இந்த பிதா மாதாவினுடைய வீட்டிற்கு, அதாவது அம்மாவோட வீட்டுக்கு போகிறார். கடகம்ங்கிறது சந்திரன், உலகத்தின் தாயார் என்று அழைக்கப்படுகிறார். அந்த உலகத்தின் தாயார் சந்திரனை உலகத்தின் பிதா பார்க்க போகிறார். அம்மாவோட வீட்டுக்கு அப்பா வர்றார். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாரியம்மன் கான்செப்ட்லாம் அப்படி தான் வந்தது. ஸோ அம்பாளை தேடி சிவன் வரார் அப்படிங்கிறதுலாம். ஸோ இந்த ஆடி மாதம் சக்தி வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. இந்த மாதம் வருகின்ற இந்த வருடம் கடகத்திலேயே குரு பகவான் இருப்பதால், குரு பகவானோடு சூரியன் வரும்போது பிரம்மாண்ட யோகம் என்று ஏற்படும். குரு சூரியன் காம்பினேஷன் ரொம்ப பெரிய ஒரு காம்பினேஷன். ஸோ அடுத்ததாக இந்த ஆடியிலே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், இந்த ஜூலை 27 சனி வக்கரமாக போகிறாருங்க. சனி மீனத்தில் வக்கரமாகிறார். சனி வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சனி யாருக்கெல்லாம் ப்ராப்ளமாக செயல்பட்டாங்களோ அதுக்கெல்லாம் நன்மையாக செயல்பட போகிறாரு, அள்ளி கொடுக்க போகிறார். அடுத்ததாக மிகப்பெரிய விஷயமே என்னென்னா, சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெறுகிறார். அடுத்த பாயிண்ட், சூரிய தேவன் ஆட்சி பெறும் பொழுது தலைமை பதவி ஹெச்ஓடிங்க அவர். அப்போது பெரிய டான் ஆகுறீங்க. அந்த என்ன தொழில் இருக்குன்னா அந்த தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய புகழேணியின் உச்சத்திற்கு போகக்கூடிய அம்சமெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்போது சூரிய பகவான் ஆட்சி, சூரியனோடு சேர்ந்த புதன் புதாதித்ய யோகம் பெறுகிறார் சிம்மத்தில், புதாதித்ய யோகம். அடுத்ததாக ஒரு ப்ராப்ளமேட்டிக் டைம் என்னென்னா, சுக்கிர பகவான் நீச்சமாகிறார் கன்னியில். இதெல்லாம் இந்த ஆடி மாதம் நடக்க போகுது. ஸோ இப்போது சுக்கிர பகவான் நீச்சம்ங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் கம்மியாயிடும். போனால் போது விடுங்க, இறைவனும் இறைவியும் காதலிக்கும் போது மனிதர்கள் காதலிக்க கூடாதுங்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் குழந்தை பத்துக்க வேண்டாம்லாம் சொன்னாங்க. அது புனிதமான மாதம் அப்படிங்கிறது. அதை நம்ம எப்படி சொல்கிறோம், வெறும் மாதம்லாம் சொல்கிறோம், அப்படி கிடையாது. ஆடி மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம். ஆடி மாதிரி தான் மார்கழியுமே. ஸோ அது இறைவனின் மாதங்களாக இது கருதப்படுகிறது. ஸோ இப்போ இந்த மாதத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் வருகிறார்கள். அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறான். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு போகிறார். இந்த செவ்வாய் பகவான் யார்? உலகத்தின் காலபுருஷனுக்கு 1 8 8 செவ்வாய் 3ஆம் இடத்திலே மறைகிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி. அப்போ என்ன ஆகும்னா, இந்த வருடத்தில் பெரும்பாலும் இந்த மாதத்தில் எல்லாரும் நிறைய பூமி லாபங்கள் வாங்க போகிறீங்க. யார் யாருக்கெல்லாம் லேண்ட் விஷயத்தில் பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் பர்ஃபெக்டாக லேண்ட் வாங்குவீங்க. நீங்கள் வாங்குகின்ற நிலம் விலை போகும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். இதில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாகவே நாம் எதை கருதுகிறோம் என்றால், உங்களுடைய இந்த புதாதித்ய யோகம் சிம்மத்தில் ஏற்படுவதும், அதே நேரத்தில் குரு சூரியன் சம்பந்தம் கொஞ்ச நாள் இருக்கிறதும், இந்த ஆடி மாதம் துவங்கி இந்த ஜூலை 17 தொடங்குகிறது, ஆகஸ்ட் 17 முடிகிறது. வரிசையாக ஆடி தான். ஆடிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் 32 நாள் உண்டு. ஸோ இந்த ஆடி அமாவாசை வருகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஏற்படுகிறது. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருகின்ற அமாவாசை, ஆடி அமாவாசையோடு ப்ளஸ் சூரிய கிரகணமும் சேர்ந்து நடக்க போகிறது. மிக புண்ணியமான தினம். ஸ்ரீமடத்தில் அன்றைக்கி பெரிய விமரிசையான பண்டிகைகள்லாம் உண்டு ஸ்ரீமடத்தில். ஸோ யார் எங்கே இருந்தாலும் அன்றைக்கி அங்கே வந்துருங்க. ஸ்ரீமடத்தில் கலந்து கொண்டு இந்த ஆடி அமாவாசை பூஜையில் விஷ்ணு மாயாவுக்கு மிகப்பெரிய பூஜைகள் எல்லாம் உண்டு, அதில் கலந்துக்கோங்க. அவ்வகையில் ஆடி மாதம் உங்களுக்கு பிரம்மாண்ட செல்வங்களே அள்ளித்தரப்போகிறது. கீழே போயிட்டுருக்கு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.